ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கத்திரக்குள்ள விசுவாசமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஹாய் ஷைனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஷைனி. ஓகே குட்டீஸ், நம்ம இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து சூப்பரான ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எதை குறித்து பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கா? நம்ம நேற்று ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நம்ம என்ன கொண்டாடணும் ஷைனி, உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா. என்ன டே நேற்று? இண்டிபெண்டன்ஸ் டேக்கா. ஆமாம், நேற்று வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடச்ச நாள். என்னைக்கு இண்டிபெண்ட் ஆன அந்த இயர் தெரியுமா ஷைனி உனக்கு? தெரியாதேக்கா. தெரியாதா? குட்டீஸ், உங்களுக்கும் நிறைய பேருக்கு ஆகஸ்ட் 15 தெரியும், பட் எந்த இயர்னு தெரியாதுல்ல. எந்த இயர்னா 1947 தான் நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து சுதந்திரம் கிடச்சிச்சு. ஓகே குட்டீஸ், நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவும் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் குறித்து தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ரிலேட்டட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம் ஷைனி? ப்ரேயர் பண்ணுவோம்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோத்திரம் சோத்திரம் அன்புள்ள ஏசப்பா, நாலு குத்திற்காக நன்றி ஏசப்பா. இந்த தேச சுதந்திரமாக கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி டாடி. இந்த தேசத்தை பாதுகாத்து எந்த நடுநடுக்கம் இல்லாமல் நடுசரிவு இல்லாமல் பாதுகாத்து வேணத்துங்க டாடி. அதுக்காக கோடான கோடி நன்றி ஏசப்பா. தேசத்தில் ஒவ்வொரு பகுதியும் ரட்சிக்கப்படுறதுக்கு, ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த வீடியோ பார்க்குற எங்களையும் பாதுகாத்து வேணத்துங்க ஏசப்பா. இந்த வீடியோ இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை செய்யுங்க டாடி. உங்களை நம்பியிருக்கேன் டாடி. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து வேணத்துங்க டாடி. ஏசு ஜெப கேளு நல்ல பிதாவே, ஆமே. ஓகே குட்டீஸ், நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் வந்து தேசத்துக்காக சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் என்ன ஷைனி? டான்ஸ்க்கா. ஆமாம், டான்ஸ் தான். எதை குறித்து பார்க்க போகிறோம்? இண்டிபெண்டன்ஸ் டேக்கா. ஆமாம், இண்டிபெண்டன்ஸ் டே குறித்து இப்போ நம்ம ஒரு சூப்பரான குட்டீஸ் எல்லாம் செம்மையாக இப்போ வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடலாமா? ஓகே குட்டீஸ், எல்லாருமே இப்போ சூப்பராக வந்து இண்டிபெண்டன்ட் குறித்து டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்கல்ல. நீங்களும் டான்ஸ் ஆடிப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே ஷைனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பைபிள் வேர்ட்ஸ்க்கா. ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் குறித்து எஸ்தர் அக்கா நம்மளுக்காக ஒரு பைபிள் வேர்ட்ஸ் சொல்லி தர போகிறாங்க. குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பைபிள் வேர்ட்ஸை மெமரி பண்ணணும். ஓகே குட்டீஸ், பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லோரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கத்திற்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த நாளில் நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம், எதை குறித்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தானே, இண்டிபெண்டன்ஸ் டே குறித்து தான். ஓகேவா? இப்போ வந்து பசங்கள்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கான வசனம் பார்க்கலாமா? சங்கீதம் 136
21 தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? சங்கீதம் 136 21 தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நம்ம யாரை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, தேசத்தை யார் நம்மளுக்கு சுதந்திரமாக கொடுத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வந்து நம்மளுக்கு தேசத்தை வந்து சுதந்திரமாக கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் வந்து வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டி எல்லாவற்றையுமே ஆண்டவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாரு. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் சேர்ந்து தான் வந்து ஒவ்வொன்றுமே வந்து உருவாக்குனாங்க. நம்மளுடைய தேசத்தை நம்மளுக்கு வந்து ஏசப்பா எப்படி கொடுத்துருக்கிறாரு? சுதந்திரமாக கொடுத்துருக்கிறாரு. அந்த காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க நீங்களுமே வந்து ஸ்கூல்லலாம் கூட நிறைய பல தலைவர்கள் வந்து தியாகத்தின் நிமித்தம் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சுதந்திரமே கிடையாது. எல்லாமே நீங்கள் இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும். அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எதுவுமே ஃப்ரீடமாக இருக்கவே முடியாது. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால ஓனாக அவங்களால எந்த ஒரு டிசிஷனும் அவங்களால எடுக்கவே முடியாது. இப்படியெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல தலைவர்கள், காந்தி தாத்தா, நேரு மாமா, இப்படி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், இப்படி நிறைய தலைவர்கள் வந்து தியாகத்தின் நிமித்தம், கொடிக்காத்த குமரன், இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல உயிர் தியாகங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சிந்தி நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து அடிமையாக இருக்காங்களே, கொத்தடிமைகளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? பல தலைவர்கள் வந்து தியாகத்தை நிமித்தம் தான் வந்து நம்ம தேசத்துக்கு வந்து 1947ஆம் ஆண்டு வந்து சுதந்திரம் வந்து கிடைச்சிது. ஓகேவா குட்டீஸ்? இப்போ இதனால் வந்து நம்மளுக்கு அந்த நாள்லேருந்து தான் நம்ம வந்து நம்ம தேசத்தில் வந்து நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம். இப்போவும் பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவத்தை வந்து மன்னிக்கிறதுக்காக, பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணுன்றதுக்காக. எப்படி இந்த தலைவர்கள் வந்து நம்ம அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி அவங்க போராடினாங்களோ, ஏசப்பாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அந்த சர்வ அந்த மகிமையை விட்டு வந்து நமக்காக அந்த பரலோக ராஜ்யத்தையே விட்டுட்டு வந்து நமக்காக இந்த பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இந்த ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்து வந்தார். எதற்காக வந்தார்? நாமளும் வந்து ஒரு காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாவத்தில், அடிமைத்தனத்தில், பிசாசின் பிடியில் சிக்கி கொண்டு இருக்கிற அநேக ஜனங்களை வந்து விடுவிக்கும்படியாக அற்புதங்கள், அடையாளங்கள் அநேக அப்போஸ்தலர் நாட்களில் வந்து ஏசப்பா வந்து செய்தார். இந்த நாளையில் கூட ஏசப்பா வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறாரு. இப்போ கூட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அநேக இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேசத்தில் கேரளா பகுதிகளில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு, நிலநடுக்கம், இப்படியெல்லாம் வந்து நிறைய இயற்கை பேரழிவுகள்லாம் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவத்து நிமித்தம் தான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு இதுக்காக நம்ம தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கண்டிப்பாக இந்த தேசத்தை வந்து நம்மளுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? எல்லாரும் வந்து இதற்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகே குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம எஸ்தரக்கா நம்மளுக்காக சூப்பராக மெமரி வேர்ட் சொல்லி தந்துட்டாங்கல்ல, நீங்களும் மெமரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஷெனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரிக்கா. ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ட் குறித்து இப்போ நம்ம ஆன்ட்டி வந்து நம்மளுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. எல்லோரும் என்ன பண்ணணும்? கவனமாக கேட்கலாமா? சரி, நம்ம இன்றைக்கி ஃபாரோனோட ஸ்டோரி கற்றுக்கலாம். இந்த ഉലകത്തിൽ 2 വല്ലമകളുണ്ട്. ഒന്ന് അഴിக்கிற വല്ലமை, ഒന്ന് ஆக்கிற வல்லமை. அழிக்கிற வல்லமைக்கு தேவன் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தாவி என்று சொல்லுவாங்க. அழிக்கிற வல்லமைக்கு பிசாசின் வல்லமை என்று சொல்லுகிறார். இந்த ஃபாரோன் பிசாசுக்கு ஒப்பாக இருக்குது. அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரி. നമ്മൾ യേശു ക്രിസ്തുവെ വിശ്വാസിக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்போதும் துணையாக இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. அவர் எங்கே போனாலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட தான் இயேசுப்பா இருப்பாங்க. இந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்களுண்டு. ഒന്ന് പരിശുദ്ധമായി ജീവിக்கிறவங்க, ഒന്ന് தேவனை ஆராதிக்கிறவங்க, 2 தேவனை ஆராதிக்காதவங்க. ஆராதிக்காதவங்க எப்போதும் எப்படி இருப்பாங்க?
தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதிகளாக இருப்பாங்க. அதே போல தான் ஃபாரோ. இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் என்ன செய்தாங்க, அடிமத்தனத்தில் விடுவிச்சு, பயங்கரமான அடிமத்தன வேலையில் നിന്ന് விடுவிச்சு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படி தீர்மானம் பண்ணாங்க. அப்போது அவர்களுடைய கடினமான உழைப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அதாவது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உண்டான போது அவர் என்ன நினச்சாங்க, இந்த ஜனங்கள் ரொம்ப கொடுமையாக இந்த ஜனங்கள் ஒருவேளை பழகி பெருகி அவர்கள், அதாவது யோசேப்பு எகிப்தில் இருந்த நாட்களில் அங்கே பயங்கரமான பஞ்சம் உண்டான நாட்களில் தேவன் யோசேப்போடு இருந்து யோசேப்புக்கு நல்ல திறமையை கொடுத்து அந்த தேசத்தில் உள்ளதான தானியங்கள் எல்லாம் சேகரித்து வச்ச பண்டசாலைகள் எல்லாம் உண்டாக்கி அந்த ஜனங்களை எல்லாம் காப்பாற்றி வந்தாங்க. அதனால் அந்த இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப சந்தோஷமாக கோசேன் நாட்டில் தங்கி இருந்தாங்க. அப்படி இருக்கே தேவனுக்கு அந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் உண்டான. அந்த ராஜன் பிறந்த போது அந்த ராஜா என்ன நினச்சாங்க, இந்த ஜனங்கள் பழகி பெருகி ஏராளமாக இருக்கிறாங்க, அதனால் ஒரு நாளில் ஒரு யுத்தம் உண்டாயிடுச்சுன்னா அவர்கள் தங்களுடைய சத்துருக்களோடு சேர்ந்து நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை ஜெயிச்சிடுவாங்க. அதனால் என்ன செய்யணும், இந்த ஜனங்களை பழகாதபடி பெருகாதபடி ஒரு உபாயத்தை ஒரு தந்திரத்தை பண்ண வேண்டும். அப்படி ஒரு யோசனை. இது எந்த யோசனை? நல்ல யோசனையா? இஸ்ரவேல் அதால் தேவனுடைய ஜனத்தை ஒடுக்கணும், தேவனுடைய ஜனத்தை இல்லாய்மை செய்யணும், தேவனுடைய ஜனத்தை அழிக்கணும் என்பது நல்ல யோசனை அல்ல, அது பிசாசின் யோசனை. அது ஃபாரோனுடைய உள்ளத்தில், அந்த நாட்களில் இருந்த ஃபாரோனுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்டதான ஒரு யோசனை உண்டான போது அவர்கள் என்ன அந்த ஃபாரோன் என்ன சொன்னாங்க, அந்த பிரசவம் பார்க்குறதான மருத்துவச்சிகளுக்கு கட்டளை இட்டாங்க, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் மருத்துவம் பார்க்கும்போது எப்ரேய ஸ்திரீகளுக்கு பிறக்கிறதான ஆண் பிள்ளை ஆனந்தா உடனே என்ன செய்யணும், கொன்று போடணும், பொன் பிள்ளையான உயிரோட வச்சுக்கணும். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்க, அவர்களை தேவனுக்கு பயந்தபடியினால ஸ்திரீகளை அந்த மருத்துவம் பார்க்குறதான நேரத்தில் அந்த ஆண் பிள்ளை பிறந்தா அந்த மருத்துவச்சிகள் கொன்று போடவே இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க தேவனுக்கு பயந்தாங்க, அதனால் கொன்று போடாமல் உயிரோடு வச்சாங்க. அது ஆனபடியினால் அந்த மருத்துவச்சிகளோட வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிச்சு மிகவும் அவர்கள் அந்த மருத்துவச்சிகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போ ஃபாரோ கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும்னு ஒரு திட்டம் இருக்குது, நீங்கள் கொல்லாமல் இருக்கிறீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொன்னால், அந்த எப்ரேய ஸ்திரீகள் மற்ற ஸ்திரீகளை போல எல்லாம் அவர்கள் ரொம்ப திறமைசாலிங்க, அவங்க மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னுமே பிரசவம் நடக்கிறது, அதனால் நாங்கள் போய் சேரும் முன்னே அவங்க பிரசவிச்சிடுறாங்க, அதனால் நாங்கள் எந்த பிள்ளையே கொல்ல முடியலன்னு சொல்லி அப்படி தேவனுக்கு மருத்துவச்சிகளை ரொம்ப பிடிச்சதுனால தேவனுடைய கண்களில் மருத்துவச்சிகளுக்கு தயவு கிடச்சிச்சு. அப்படி இந்த ஜனங்கள் ரொம்ப கொடுமையாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அது ஆளோட்டிகளை வச்சாங்க. ஆளோட்டிகள்னு சொல்லுகிறது அதாவது வேலை செய்கிறவங்களை மேல்பார்வையிடுகிறதுக்கு வைக்கிற ஆளுங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைக்கோல் செய்யணும், அதே போல் அந்த வைக்கோல் இஷ்டியை உண்டாக்கணும், அதுபோல் கட்டிடங்களை கட்டணும், வயலில் வேலை, இங்கே எல்லா வேலைகள்னாலும் அவர்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்பாக மாறியாச்சு. ஒரு தரத்திலும் அவங்களால தூங்க முடியல, விடியற்காலம் எழுந்திருக்கணும், நைட்டில் ரொம்ப படுக்க முடியாது, காலையில் எழுந்து வேலை செய்யணும். இப்படி அந்த வயலில் வேலை, இஷ்டிகை வேலை, செங்கல் வேலை, வீடு கட்டுற வேலை, இப்படி வேலைகளால் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்போது அவங்க தேவனுக்கு, ஆண்டவரே எங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி தேவ சமூகத்தில் முறையிட்டாங்க. முறையிடும்போது அந்த பெருமூச்சின் சத்தம் எங்கே எட்டியது, பரலோகத்தில் எட்டினது. அப்போது தேவன் அதாவது நம்ம ஜெபம் பண்ணால் நமக்கு முடியாமல், நமக்கு ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப சுக்கமாக, ரொம்ப சங்கடம் வரும்போது என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்போது நம்முடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஏக்கம் வரும், ஆண்டவரே இப்படி ஒரு பெருமூச்சு, அந்த சத்தம் கூட என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் கேட்குறாங்க. ஆனால் அவ்வளோமாக தேவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறாங்க. இந்த ஜனங்கள் தங்களுடைய கஷ்டத்தினால, தங்களுடைய வேதனையினால் அவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, வைக்கோல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால்
தினமும் செய்கிற அளவுக்கு செங்கல்ல அறுத்து கொண்டே இருக்கணும். செங்கல் ஒரு நம்பரு கூட குறையக்கூடாது. அப்படி ஃபாரோன் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர்கள் என்ன செய்தா, எங்கெல்லாம் போய் வைக்கோல் தேடியும் கிடைக்கல. கடைசியில் எப்படியாவது கொஞ்சம் இஷ்டிகை செஞ்சோன்னா அது எண்ணத்தில் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த பார்வையாளர்களாக வச்சிருக்கிறவங்க இவங்களை அடிப்பாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ நம்பர் குறைச்சிங்க, தினமும் செய்கிற அளவுக்கு செஞ்சு தான் ஆகணும், இப்படியெல்லாம் கொடுமை ஆன போது மிகவும் வருத்தப்பட்டு மிகவும் துக்கப்பட்டு அவங்க ஆண்டவர் சமூகத்தில் பெருமூச்சின் சாத்து, ஏசப்பா இது இன்னும் ஒரு கொடுமையான வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கையா என்னுள்ள அந்த சத்து எங்கே செய்த பரலோகத்தில் எட்டின போது தேவன் என்ன செய்தா, ஒரு ரட்சகரை அனுப்பினான். அந்த 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 கொடுமையான நாட்களில் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையோட பேர் மோசேன்னு சொல்ல காரணம், இவனே தண்ணீரிலிருந்து எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு மோசேன்னு, அதாவது அந்த கொடுமையான நாட்கள் இருக்கும்போது தான் மோசை பிறக்குது. மோசை பிறக்கும்போது அது ரொம்ப திவ்ய சௌந்தரியமுள்ள ஒரு பிள்ளையாகத்தான் பிறந்தது. ஆனால் நியமம் இருக்குது, ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யணும், நதியில் தண்ணீரில் போட்டுடணும், அங்கேயே உயிரோட வீடியில் வைக்கவே கூடாது என்கிறதான திட்டம் இருக்கிறதுனால இவங்க தாய் 3 மாத காலம் எப்படியோ ஒழிச்சு வச்சாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, இனி நம்ம ஒழிச்சு வச்சுட்டோன்னா வீட்டிலே வந்தால் போர்ச்சேவகர் வந்தால் எடுத்துக்கொண்டு போய் கொலை செஞ்சோம். அது காணாம் என்னாலே முடியலாண்டவரே, அந்த பிள்ளை சாகிறது காணோம் என்னாலே தாங்க முடியலன்னு சொல்லி அந்த தாய் என்ன செஞ்சாங்க, ஒரு நாணல் பெட்டியை உண்டாக்கி கீழும் விசிலும் பூசி அந்த பிள்ளையை அந்த பெட்டியில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு அந்த தண்ணி ஓரமாக கொண்டு வச்சுட்டாங்க. தண்ணி ஓரமாக கொண்டு வைக்கும்போது அந்த அம்மாவோட ஹிருதயம் எப்படி இருக்கும், என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் இந்த பிள்ளைக்கு என்ன ஆகுறதுன்னு பார்க்குறதுக்கு இந்த மோசேக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, மிரியா. அந்த அம்மா போய் எட்டி பார்த்துட்டே இருந்தேன், இந்த பிள்ளை என்ன ஆகுது, தண்ணியில் முழுகி போகுதா, அது தண்ணி அடிச்சுட்டு போகுதா, இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பார்வோனோட குமாரத்தி அங்கே ஸ்நானம் பண்ணும்படியாக வந்தான். அதாவது குளிக்கிறதுக்கு வந்த போது அந்த தண்ணி ஓரத்தில் ஒரு ஞானல் பெட்டி இருக்குது. அது உடனே அந்த அம்மா சொன்ன, நீங்கள் போய் அந்த கூட உள்ளதான தோழிமார்கள்கிட்ட சொன்ன, நீங்கள் போய் அந்த பொட்டியை எடுத்துகிட்டு வாங்க, அதில் என்ன இருக்கிறதுன்னு பார்க்கலான்னு சொல்லும்போது ஒரு அழகான எப்ரேய பிள்ளை. உடனே அந்த ராஜாத்திக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இது நல்ல ஒரு பிள்ளையா இருக்குது, இதிலே நம்ம எப்படியாவது வளர்க்கணும்னு சொல்லி. அப்போ அந்த மோசையோட சகோதரி தூரத்தில் இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவன் ஓடி வந்து கேட்டாங்க, ராஜாத்தி இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு தாயை நான் அழைச்சிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. சரி வாங்கன்னு சொன்னான். உடனே அந்த மீரியாம் போய் அந்த மோசையோட உண்மையான தாயை, சொந்த தாயை அழைச்சிட்டு வந்தேன் கொடுத்தாங்க. ராஜாத்திக்கு தெரியாத அந்த மோசையோட தாயன்னு. ஆனால் அந்த பால் கொடுக்கறதுக்கு காசு கொடுத்து அந்த பிள்ளையை அங்கே வளர்க்கும்போது அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது அந்த தாய் என்ன சொல்லுவாங்க, அந்த எப்ரேயர் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம இந்த உலகத்துக்கு உரியவங்கள் அல்ல, நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, ஒரு நித்திய மோட்சம் உண்டு, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரலோகத்துக்கு போகணும், இப்படி பரலோகத்துக்கு உரிய காரியங்கள் அந்த மோசையோட ஹிருதயத்தில் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி அந்த மோசை வளர்ந்த போது அந்த தேவ ஜனங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராஜா அரமனையில் உள்ள எல்லாரையும் பார்க்கிலும் அந்த கல்வியிலும் ஞானத்திலும் அது எல்லா விதமான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திறமைசாலியாக மோசை வளர்ந்தாங்க. மோசை வளர்ந்த போது தேவனுடைய ஜனங்களை எப்படியாவது காப்பாற்றணும், ரட்சிக்கணும்னு ஒரு எண்ணம் மோசைக்குள்ளே உண்டாயிருந்தது. அந்த எண்ணம் அந்த யோசனை ஆறு கொடுக்கிறது, தேவன் கொடுக்கிறது. அந்த யோசனை வந்த போது நம்ம ஜனங்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சி போனான். அந்த ஜனங்களை பார்க்க போனால் ஒரு நாள் ஒரு எப்ரேய மனுஷன் இன்னொரு இஸ்ரவேல் மனுஷனுமாயிட்டு சண்டை போடுறாங்க. உடனே கேட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்டு அந்த எப்ரேயனை கொன்று இஸ்ரவேலை காப்பாற்றினாங்க. உடனே அடுத்த நாள் இன்னும் ஜனங்களை பார்க்க போகும்போது 2 மிஸ்ரேமர் தம்மை சண்டை
போடுறாங்க. உடனே கேட்டால் நீங்கள் சகோதரர்கள் தானே, நீங்கள் ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்கும்போது சொன்னால், நீங்கள் உங்களை எங்களுக்கு நியாயாதிபதியும் அதிகாரியுமாக்கி வச்சது யார்? நேற்றுக்கு அந்த மிஸ்ரேமனை கொன்ன போல எங்களையும் கொல்ல வந்திருக்கிறீங்களான்னு கேட்டால், உடனே மோசம் நினச்சி, இப்போ இந்த நேற்றுக்கு மிஸ்ரேமனை கொன்ன கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம், அதனால் நம்ம ராஜா நம்மளை நிச்சயமாகவே கொலை பண்ணிடுவாங்கன்னு நினச்சி அங்கேருந்து ஓடி போனான். ஓடி மீதியான் தேசத்தில் ஒரு தேவ மனுஷன் ரகுவேல் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் வீட்டில் போய் சேர்ந்து அங்கே ஆடுகளை மேய்க்க ஆரம்பித்தா. ஒரு நாள் ஆடுகளை மேய்க்கும் போது அந்த தேவ பர்வதமாகிய ஹோரேப் என்கிறதான பர்வதம் வரைக்கும் போனாங்க. அங்கே போய் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது, மோசே மோசே என்கிறதான சத்தம். இது என்னன்னு நினச்சி எட்டி பார்த்தா ஒரு முள் செடி பற்றி எரியுறது. அந்த முள் செடிக்குள்ளே நின்று அது தேவன் பேசுகிறாங்க, மோசே மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது, உன் காலில் இருக்கின்ற பாதரட்சியை கழிச்சி போட என்றாங்க. உடனே என்ன செய்தா, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி உடனே அந்த பாதரட்சியை கழிச்சி போட்டு உடனே ஆண்டவர் மோசையோடு பேசினாங்க. இஸ்ரவேல் எகிப்தில் இருக்கின்ற என்னோட ஜனங்களை ரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக நான் உண்மை அனுப்புகிறேன், நீ போய் என்ன செய்யணும், அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும் என்று சொல்லும்போது மோசை சொன்ன, ஆண்டவரே ഞാൻ திக்குவாயும் அந்த நாவு உள்ள மனுஷன், என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னால், திக்குவாயும் மந்த நாவு உள்ளவரை யார் சிருஷ்டிச்சாங்க? நான் அல்லவா சிருஷ்டிச்சேன், நான் கூட இருப்பேன்னு சொல்லும்போது ஆண்டவரே நீ வேறு யாரையாவது அனுப்புன்னு சொல்லி மோசை போக விசம்மதிக்கும் போது ஆரோனை சகாயத்தை மோசையோட சகோதரனாகிய ஆரோனே அவர் துணையாக சேர்த்து சொன்னால், நீங்கள் போகும்போது என்ன செய்யணும், அந்த ஒரு கோல், அதாவது அவங்க கேட்பாங்க, நான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த தேவன் ஆறு, அந்த தேவனோட நாமம் என்ன, இப்படி எல்லாம் கேட்கும்போது நான் என்ன சொல்லவும்? அப்போ சொன்ன, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்பி இருக்கிறேன் என்பவர் தான் என்னோட நாமம்னு சொல்லி அவரை தைரியப்படுத்தி, அதுபோல் சொன்ன, இன்னும் நான் பார்வோன் நம்ப விட்டா என்ன செய்ய, கையில் இருக்கின்றதான அந்த ஆடு மேய்க்கிற கோலை கையில் வச்சுக்கோ, அதில் அந்த தரையில் போட்டு பாருன்னு சொன்ன. தரையில் போட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு, சர்ப்பம் ஆயிடுச்சு. உடனே மோசை பயந்த போது அது சொன்ன, அந்த வாலில் அந்த சர்ப்பத்தின் வாலில் பிடின்னு சொன்னான். வாலில் பிடிக்கும்போது மறுபடியும் கோல் ஆயிடுச்சு. இந்த கோல் வச்சுக்கோ, இதில் ஆண்டவர் கூட இருந்து அற்புதங்களை செய்வார்னு சொல்லி அனுப்பினான். மோசைக்கு கூட்டாக ஆரோன் உங்களுக்கு வாயாயிருப்பா, நீ ஆரோனுக்கு தேவனாயிருப்பா என்று சொல்லி அனுப்புனாங்க. இவர்கள் போனாங்க. போகும்போது ஃபாரோன் எதிர்த்தாங்க. காரணம் அந்த ஜனங்களை வச்சு என்ன செய்யுங்க, வேலை வாங்குற ரொம்ப வேலை போயிட்டோம். ரமசஸ் என்கிறதான பெரிய பட்டணங்கள் அவர்களை கொண்டு செஞ்சாங்க. அதுபோல் ரொம்ப வேலை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜனங்களை விடமாட்டோம் என்று ஒரே படியாக நின்னாங்க. ஆனால் இவர்கள் 10 அதிசயங்களை காண்பிச்சாங்க. 10 அதிசயங்கள் செஞ்சுட்டும் விடாமல் இருக்கும்போது கடைசியாக அவர்கள் ஒரு அதிசயத்தை சொன்னாங்க, இன்னும் இந்த ஜனங்களை விட மாட்டேன் என்று இருந்தால் உன்னோட ராஜ சமூகத்தில் நிற்கிறதான அந்த அரண்மனையில் இருக்கிறதான ராஜா துவங்கி அந்த குடிசையில் இருக்கிறதான 7 வரைக்குள்ள சகல மனுஷருடைய முதல் பிள்ளைகளை, தலைச்சன் பிள்ளைகளை சம்ஹரிப்பேன் என்று சொன்னான். அப்படியாக அந்த இரவில் முதல் பிறந்த எல்லா பிள்ளைகளையும் வேண்டவர் என்ன செய்தாங்க, சம்ஹரிச்சு. அதுதான் கடைசி 10 வாதைகள், அது கடைசி வாதையாக தலைச்சன் பிள்ளைகளோட சம்ஹாரம். அந்த தலைச்சன் பிள்ளைகளை பார்வோன் அந்த அரண்மனையில் இருந்த குடிசையில் இருக்கிற 7 வரைக்கும் உள்ள எல்லா மனுஷரும் தலைச்சன் பிள்ளைகளையும் சம்ஹரித்த போது ஃபாரோன் சொன்ன, உங்கள் ஜனங்களை விட்டு அனுப்புகிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் போயிடும். அவர் சொன்னால், உங்கள் பிள்ளைகளும் மனைவி பிள்ளைகளும் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் நாங்கள் ஒரு குழம்பு கூட இங்கே வைக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலை முழு ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு அங்கே என்ன புறப்பட்டோம். அது அவங்களுக்கு விடுதலை கிடைச்ச நாள் தான் அந்த பெசகா என்று சொல்லுகிறதான பெசகா நாள். அந்த நாளில் அவர்கள் சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு அந்த அடிமத்தனத்தில் தேவன் விடுதலை கொடுத்தனால அந்த ஒவ்வொரு வருஷம் நினைப்பாங்க. அப்படி அவர்கள் விடுதலை செய்து அங்கே இருந்து புறப்பட்டு போகிறதான அந்த
நாளில் அவர்கள் பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த அந்த பயங்கரமான அடிமத்தனத்தில் தான் விடுவிச்சாங்க. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளானால் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. நிச்சயமாகவே எவ்வளோ கஷ்டங்கள் ஆனாலும் பிரச்சனைகள் ஆனாலும் போராட்டங்கள் ஆனாலும் எதிர்ப்புகள் ஆனாலும் நம்ம சோர்ந்து போகாமல் இருந்தால் ஆண்டவரே இயேசுப்பா நான் உமது பிள்ளை என்ன ரட்சிக்கணுமே என்று சொல்லும்போது கர்த்தர் ரட்சகரை அனுப்பி நம்மளை விடுவிப்பா. அந்த மோசையை அனுப்பி அவர்களை விடுவிச்சாங்க. அந்த அந்த பார்வோனின் அடிமத்தத்தில் விடுவிச்சது மட்டுமல்ல, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நாமும் விசுவாசிகளாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். நமக்கு என்ன இருக்குது? ஒரு பரம தேசம் உண்டு, ஒரு பரம கானான் உண்டு. நாம் எந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாமல் வாழ்க்கையை முடிக்காமல் தவறான வழிகளில் போகாமல் ஆண்டவரே நான் உம்மை பிள்ளை, எனக்காக நீ யுத்தம் செய்யும், எனக்காக நீ அதிசயங்களை செய்வேன்னு சொல்லும்போது நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நம்மை பரலோகத்திற்கு கொண்டே சேர்ப்பாங்க. நம்ம மரணம் சந்திக்கும் வரை அல்லாவிட்டால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வந்து நம்ம சேர்த்து கொள்ளும் வரையும் என்ன செய்ய வேணும்? இந்த உலகத்தில் வாழ்ந்த வெற்றிகரமாக வாழ்ந்த இயேசுவுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த கர்த்தருக்காக நம்ம வாழ்வேன்னு முழு நிச்சயமாக நம்ம கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். அப்படி வாழ்கிறவங்கள் இந்த நாளிலிருந்து என்ன செய்யணும்? ஏசப்பா நான் உமக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு நம்மளை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு சோதனை இந்த நாளில் கர்த்தாவே ஆண்டவரே சோதரப்பா கர்த்தாவே இந்த நாட்டுக்கு கர்த்தாவே சுதந்திரம் கிட்டியதான இந்த நாளில் ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றதான பாடுகள் அடிமத்தனங்கள் அப்படின்னு ஆண்டவர் கர்த்தாவே ரட்சகராகிய மோசையை கண்டு கர்த்தா விடுவிச்ச விதங்கள் ஆண்டவரே சோதரம் சோதங்க தாவேப்பா கர்த்தாவே வார்த்தையிலூടെ இடப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாப்பா. இந்த உலகத்தில் பிறகுന്ന எல்லா மனுஷரையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கர்த்தாவே அப்பா எல்லா மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் கர்த்தாவே நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாப்பா. ஏசப்பா அந்த இயேசு கிறிஸ்துவில் விசுவாச ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா மரணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை உണ്ടെന്ന് கர்த்தாவே, நித்திய மோட்சம் உണ്ടെന്ന് கர்த்தாவே, பரலோகம் உണ്ടെന്ന് கர்த்தாப்பா, அங்கே போய் சேரும் வரையும் கர்த்தாவே ஏசப்பா தங்களை கர்த்தாவே ஏசப்பா கர்த்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்த எல்லா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனாகிய கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கர்த்தாவே இந்த வாழ்க்கை முடியும் போது பரலோகத்தில் சேர வேண்டும் என்ற காலம் துணிக்கும். மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்பொழுது கர்த்தாவே அப்பா மறுரூபமாக்கப்பட்டு வானங்களுக்கு நேராக எடுத்து கொள்ளப்படும் அந்த வார்த்தையினால் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் தங்களை தேய்ச்சி ஆட்சி கர்த்தாவே ஏசப்பா நிலநிற்கும்படியா இந்த சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.